அஸ்ஸலாமு அலைக்கும் சுலைமான் பாய், எப்படி இருக்கீங்க? அலைக்கும் சலாம். வாங்க அக்பர் பாய். அல்ஹம்துலில்லா நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா. சுலைமான் பாய், நாளைக்கு நம்ம பள்ளியில பயான் நிகழ்ச்சி இருக்கு, மறந்துராம வந்துருங்க. அத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். மாஷா அல்லாஹ். நல்லது, இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா வரேன். யாரு சீஃப் கெஸ்ட்? போன மாசம் வந்த முஜாஹிதீன் ஆலிம் சாதான். அவரா? நல்லது, கண்டிப்பா வரேன். ஆமா, ஏன் உங்க பையன் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான்? விளையாட்டு புள்ள, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சரியா தெரியல. அதான், தப்பா நினைச்சிக்காதீங்க. பரவாயில்ல சுலைமான் பாய், சரி நான் கிளம்புறேன். அட, வாங்க டீ சாப்பிட்டு போகலாம். இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வாரேன். கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, நல்லது. வலைக்கும் சலாம். உஸ்மான், என்ன பழக்கம் இது? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சலாம் சொல்றதில்லையா? இல்ல வாப்பா, அக்பர் மாமா உங்கள பார்க்க தானே வந்தாங்க, அதான் நான் ஒன்னும் சொல்லல. இல்ல உஸ்மான், அப்படி இருக்காத. நீ யார பார்த்தாலும் அவங்களுக்கு சலாம் சொல்லி பழகு. அவங்கள நலம் விசாரி. அதுதான் இஸ்லாம் காட்டித் தர்ற வழிமுறை. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட இஸ்லாத்தில் சிறந்தது எதுன்னு கேட்டதுக்கு, பசிச்சவங்களுக்கு நீ உணவளிப்பதும் நீ அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதுமாகும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதேபோல ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட இஸ்லாமிய பண்புகளில் சிறந்தது எதுன்னு கேட்டாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பசிச்சவங்களுக்கு உணவளிப்பதும் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் கூறுவதுமாகும்னு சொன்னாங்க. அதனால இனிமே யாரையும் பார்த்தா சலாஞ்சொல்லு, சரியா? சரி வாப்பா, இன்ஷா அல்லாஹ். இனிமே நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சலாம் சொல்றேன், நலம் விசாரிக்கிறேன், என் ஃப்ரெண்டுட்டையும் சொல்றேன். நல்லது உஸ்மான், அதுதான் நல்ல புள்ளக்கி அழகு. நீங்களும் இனிமே சலாம் சொல்லுவீங்கல்ல?